வணக்கம் சிங்கப்பெண்களே, இந்த வீடியோல நாம பிறக்கிற குழந்தை ஆனா பெண்ணா எளிதில கண்டுபிடிக்க சில டிப்ஸ் இருக்கு. அதை நம்ம பார்க்க போறோம். கர்ப்பம் அப்படின்றதே மிகவும் ஒவ்வொரு பெண்ணுமே எதிர்பார்த்துட்டு இருக்க ரொம்ப சுகமான அனுபவம் தான். அந்த அனுபவத்துல நம்ம என்னன்னா, நம்மளுக்கு பிறக்க இருக்கிற குழந்தை ஆணாக இருக்குமா பெண்ணாக இருக்குமா தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுவாங்க. சோ இந்த டிப்ஸ் எல்லாம் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. பிறக்கிற குழந்தை ஆனா பெண்ணான்னு நீங்க தெரிஞ்சுக்க இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஆனா இப்ப நம்ம சொல்ற இந்த டிப்ஸ் எல்லாம் படி உறுதியா உங்களுக்கு இந்த குழந்தை பிறக்கும்னு சொல்லிட முடியாதுங்க. ஆகவே குழந்தை பிறக்கிற வரைக்கும் பொறுமையா வெயிட் பண்ணுங்க. இருந்தாலும் உங்க மனசு திருப்திக்காக இப்ப நான் சொல்ற டிப்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேங்களா? சரி, எப்படி சோதனை பண்ணணும்னு பாத்துடலாம். 2 ஸ்பூன் பேக்கிங் சோடாவை ஒரு பவுல்ல எடுத்துக்கிட்டு அதோட அரை கப் அளவுக்கு உங்களோட அதாவது கர்ப்பமா இருக்கிறவங்களோட சிறுநீரை சேர்க்கணும். அந்த கலவையில வேதி வினைகள் நிகழும். சரிங்களா? சோ இப்போ பாத்தீங்கன்னா இந்த வேதி வினைகள் நிகழ்றது மூலமா மேல நுரை வரும். இல்லைன்னா பேக்கிங் சோடா அந்த சிறுநீரை உறிஞ்சிக்கிற நிலை இருந்ததுன்னா அது நிச்சயமா ஆண் குழந்தையா தான் இருக்கும். சரிங்களா? நுரை வரும். இல்லைன்னா பேக்கிங் சோடா என்ன ஆகும் அப்படின்னா அந்த சிறுநீரை அப்படி உறிஞ்சிக்கிற நிலையில இருக்கும். இப்படி இருந்ததுன்னா அது கண்டிப்பாக ஆண் குழந்தையா இருக்க அதிகபட்ச வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. அதே சமயம் ஊத்துன அந்த சிறுநீர் இருக்கு இல்லையா, அதுல எந்த மாற்றமே இல்லாம நுரை கூட பொங்காம அப்படியே இருந்து பேக்கிங் சோடா அடியில தங்கிடுச்சுன்னா அது பெண் குழந்தையா தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சோ இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு தெரியல. பட் ஆனா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. சோ இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. நான் மேலும் சில டிப்ஸ் எல்லாம் வச்சிருக்கேன். அதை அடுத்த வீடியோல கண்டிப்பா அப்லோட் பண்றேன். அண்ட் உங்களுக்கு எந்த மாதிரியான டிப்ஸ் தேவை அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. டவுட்ஸ் இருந்தாலும் நீங்க கேளுங்க. கண்டிப்பாக நம்ம அடுத்த வீடியோல கிளியர் பண்ணிடலாம் அதை. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்புறேன். சின்ன பெண்களே, யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு ஃபீல் பண்ணி லைக் பண்ணுங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. மேலும் நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு என்ன டவுட் இருக்கோ அது கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. என்ன வீடியோ ரிலேட்டடா வேணும் அப்படின்னு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. கண்டிப்பா நம்ம அப்லோட் பண்ணலாம். அப்புறம் சொல்ல மறந்துட்டேங்க, மேலும் இந்த மாதிரியான பிரெக்னன்சி ரிலேட்டடான வீடியோக்களுக்கு நீங்க போறது நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டும் பார்த்தாது, பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படின்ற ஆப்ஷன்ஸ் வச்சுக்கோங்க. அப்பதான் நான் ஃபர்தரா போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வந்துட்டே இருக்கும். நீங்க உடனே ஓபன் பண்ணி பார்க்கலாம். ஓகே சிங்க பெண்களே, உங்களை நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோல மீட் பண்றேன். Until then, thank you so much. Take care.